கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் நாம் நிறைய தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக நம்ம என்ன பண்ணோம், வார்த்தைகளை பிடித்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். வேத புஸ்தகத்தை சும்மா வைத்துக்கூடாது. அந்த வேத புஸ்தகத்தை பிரித்து என்னோடு கூட தேவன் என்ன பேசுகிறார், என்னை எப்படி வாழ சொல்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தையை நீங்கள் பிரித்து படித்து அதன்படி வாழும்போது தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். நான் கூட நீதிமொழி புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கவனிங்க, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இந்த நாள்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கல, நீங்கள் மனுஷனுக்கு பயந்து கொண்டிருப்பீங்களா? ஏதாவது காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில ஒரு பயத்தை மாத்திரல, அது கண்ணியை வருவிக்கிறதாய் மாறும். அது உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும். இன்றைக்கு நீங்கள் ஆபத்தை கொண்டு வருவதை நீங்கள் ஏன் அதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராக்கா, உங்கள் தேவையை சந்திக்க வல்லவராக்கா, உங்கள் குறைவுகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நிறைய நேரங்களில் எதை யோசிக்கிறதுமா, எதெல்லாம் பயமோ அதை யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. மனுஷனுக்கு பயப்படாது. மனுஷனுக்கு பயப்படுவது எப்படி வருமா, கண்ணி வருவிக்குமா. அதனால மனுஷனுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதிகாரத்துக்கு பயப்படணும்னு சொல்லியிருக்கார் வேண்டும். கவனிங்க, அந்த அதிகாரத்துக்கு பயப்பட வேண்டும் சொல்லிட்டு வேதம் சொல்லியிருக்கும் போது நாம என்ன பண்ணோம், பயப்படணும். அவரெல்லாம் சொன்ன வேதம் சொல்லிக்குதுங்க, பயப்படக்கூடாதுங்க, அவனும் ஒரு மனுஷன் தானுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா தப்பு. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனுஷனுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்மளை பயமுறுத்துற அநேக மனிதர் இருப்பாங்க. பயப்படக்கூடாது என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு யோபை குறித்து நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, அவர் பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டான். ஒருவேளை என் பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்களோ அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அந்த பிள்ளையுடைய காரியங்கள் பாருங்க, அது அப்படி நேரிடுதாய் மாறுது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நிறைய நேரங்களில் பயந்து கொண்டு வாழுறீங்களா? எதை குறித்து பயந்து கொண்டு வாழுறீங்களோ அந்த பயத்தை பொதுப்புறம்பே தள்ளுங்க. வேதம் சொல்லுது பாருங்க, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றார். நீ பயப்படாம இருந்தா அவர் உனக்கு துணையா இருக்கிறார். அப்போ தேவனுடைய துணையை கட் பண்ணுவது தான் இந்த பயம். தேவனுடைய துணை இல்லாமல் ஆக்குவது தான் இந்த பயம். அப்போ தேவனுடைய துணை இல்லாமல் இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, வாழ்ந்து கொண்டு. தேவ பிள்ளைகளே, நாம் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறோமோ, தேவன் எப்போதும் என் கூடவே இருக்கணும், நான் தேவனோடு கூட எப்பவுமே இருக்கணும்னு சொன்னா நீங்கள் பயப்படாம இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 12:12 நீங்கள் வாசிக்கும் பாருங்க, எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் என்னுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். கவனிங்க, இங்க ஆபிரகாமுக்கு ஒரு பயம். எகிப்தியர்கள் என்ன பண்ணுவாங்க, உன்னை பார்க்கும்போது நீ அழகா இருக்க, உன்னை கொண்டு போயிடுவாங்க. அதை கொண்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, என்ன கொண்டு போட்டுருவாங்க. நான் அதனால என்ன பண்ண போறேன், நீ சகோதரன் சொல்லு. பயந்தாரு, பயந்த காரியம் அவருக்கு நேரிட்டு. பயந்ததுனாலே அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குன்னு சொன்னா அவருடைய மனைவி பிடித்து கொண்டு போறான். இன்றைக்கு ஒரு மனிதன் பயப்படுவான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில எதை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கோ அது அப்படியே நேரிடும். இது வேலையில் என்ன வைப்பாங்களா இல்லையான்னு தெரியல, வேலை விட்டு போயிடும், உங்களுக்கு என் வேலையில் இந்த மாதிரி இருக்கிற நீ பயந்து கொண்டு இருந்தால் வேலை போயிடும். தைரியமாரு, இந்த வேலை போல என்ன கர்த்தர் இதோட நல்ல வேலையை கொடுப்பாரு. இத்தனை வருடங்கள் கர்த்தர் என்னை நடத்தினவர், இனியும் நடத்துவார், என் தேவை சந்திப்பார், குறைவுகளை மாற்றுவார். அவர் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், என்னை வெறுமையாக விட மாட்டாரு. நீங்க நினைக்கிறீங்க இந்த வேலையெல்லாம் நான் இப்படி இருப்பேன்ட்டு, இல்லைங்க, இந்த வேலைலாம் இதை விட பெரிய வேலையை கற்றுக் கொடுப்பார். என்னை அவர் உயர்த்துகிற தேவன், எனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். நீங்கள் நிறைய நேரத்தில் என்ன பண்ணதில்ல, நிறைய காரியங்கள்ல வேலை இல்லைன்னா உடனே ஃபீல் பண்ணுது, வருத்தப்படுத்து. வேலை இல்லையா, தேவனே எனக்கு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க, இதை விட உயரமான இடத்துக்கு நான் போக, இதை விட ஒரு காரியங்களை நான் செய்து முடிக்க சம்பளம் உயர்வாக எனக்கு வேணும். கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சுன்னா உனக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரை நம்பாம நீ என்ன பண்ணுது, வேலையே நம்பி ஐயோ நிறுத்திடுவாங்களுக்கு, அதனால நான் கடகடம் ஓடணும், நிறுத்துவாங்களுக்கு, அதனால நான் என்ன பண்ண இந்த வேலையை செய்யணும், நிறுத்துவோம், இப்படி பயந்து பயந்து பயந்துன்னா நீ என்னதான் வேலை செய்யணும், ஒரு நாள் உன்னை வெளியில் அனுப்பிச்சுவான் போட்டு. அப்போ பாருங்க, நீங்கள் பயந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நேரிட ஆரம்பிச்சு. அதனால சொல்றாரு, மனுஷனுக்கு பயப்படுத்து கண்ணியை வருவிக்குமா. இன்னைக்கு நீங்கள் பயப்படாம தைரியமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புத்தகத்துல 20:2 வாசிங்க. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். கவனிங்க,
இப்ப பயந்தார்ல, ஒருவேளை அவங்க பிடிச்சு கொண்டு போயிடுவாங்கன்ட்டு அதே காரியம் நேரிட்டது அவருடைய வாழ்க்கையில. அபிமெலேக்கு வந்தாங்க, அவரை பிடித்து கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையே, தேவனோடு கூட பழகின ஒரு மனிதன் தான் ஒரு பயப்படுத்தினால என்ன காரியம்னா தன் மனைவியை இழக்கிறார். நீங்க கூட இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல பயந்து ஒன்றை இழந்து விட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த தேவனை நோக்கி பார். நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இப்படி நான் பயந்தேன், என் சரீரத்தில் இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் இப்படி பயந்தேன், இப்படி தோல்வியை சந்தித்திருக்கேன், இப்படி பயந்து இருக்கிறேன், இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறேன், இப்படி பயந்ததுனால என் வீட்டெல்லாம் இழந்துட்டு வந்திருக்கிறேன். நீ எந்த காரியத்தில் பயந்து கொண்டு இருந்து உன் வாழ்க்கையில் இழந்து விட்டியோ இன்னைக்கு தேவனை நோக்கி பார். உடனே பாருங்க தேவனை நோக்கி பார்க்கிறார். நான் பயந்ததுனால என்ன பண்ணிச்சு போயிடுச்சு. உடனே பாருங்க தேவனை நோக்கி ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய், என் தேவையை சந்திங்க, நான் நெருக்கப்பட்டு வாழுகிறேன், என் தேவையை நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அவரை நோக்கி அவர் பார்க்கிறார். அவரை நோக்கி அவர் பார்க்கும்போது அவருக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை வைத்தார். எந்த அபிமெலேக்கு பிடித்து கொண்டு போனானோ அதே அபிமெலேக்கு அவளுடைய மனைவி போ என்று அனுப்புகிறார். அந்த ஆபிரகாமை வெளியே அனுப்புகிறார்கள். போகும்போது ஒன்றுமில்லாமல் போனவர் வரும்போது பாருங்க ஒரு ஸ்ரீமானா வெளியே வருவதற்கு தேவன் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஜனமே, நீ இப்போது தேவன் நோக்கி பார்க்கும்போது நீ எந்த இடத்துல எல்லாம் குறைந்து போய் இன்னைக்கு நான் பயந்ததுனால இப்படி எல்லாம் நேரிடுச்சுன்னு சொல்லிட்டு வீடு வாசல்களை இழந்து இன்னைக்கு என் வீட்டெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே வந்து நிற்கிறேங்க, நான் துரத்தப்பட்டிருக்கேங்க, எங்கள் ஊரை விட்டு வந்திருக்கேங்க, நீ எங்கேருந்து வந்தாலும் இன்னைக்கு இந்த இயேசுவை நோக்கிப்பார். இந்த இயேசு அந்த இடத்துல உனக்கு ஒரு உயர்ந்த இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் தேவனாகி கர்த்தர் உன்னை இப்படியே விடுவதற்காகல, உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய், உன் தேவையை சந்திக்கிறவராய், உனக்கு ஒரு மேன்மையை கொடுக்கிறவராய், உனக்கு ஒரு கனத்தை கொடுக்கிறவராய் அவர் உன்னோடு கொடுந்து உன்னை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்கன்னா லூக்காவின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கணும் பாருங்க. சிநேகிதனாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். கவனிங்க, சரீரத்தை கொலை செய்து அதுக்கு பின்னாடி ஒண்ணுமே செய்ய முடியாத அவர்களுக்கு நீங்க என்ன பண்ண பயப்படாதீங்க. அப்ப யாருக்கு? தேவன் ஒருவருக்கு நீங்கள் பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பமா இருக்கு. நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுவதில்லை, மற்ற எல்லாருக்கும் பயப்படும். ஒரு சிலர் பாருங்க ஆலயத்தில் தான் இருப்பாங்க, உடனே வேலைக்கு போகணுங்க, வேலையெல்லாம் நிறுத்திடுவாங்க, உடனே வேலை மேல ஒரு பயம். ஒரு சிலர் பாருங்க அடுத்த காரியங்கள்ல தண்டல்காரங்க வந்துருப்பான், அங்க போயிடணும் இங்க போயிடணும், ஏதோ காரியங்கள் குறித்து பயம், மற்ற காரியங்கள் குறித்து பயம், பிள்ளை வந்துருப்பான் சாப்பாடு செஞ்சு வைக்கணும் அதை குறித்து பயம். இன்றைக்கு மனுஷனுக்கு பலவிதமான காரியங்களை பயப்படுற நீங்க ஆலயத்துல நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமா? ஆலயத்துல நான் தேவனுக்கு உகந்த ஒரு ஆராதனை செய்யணும்னா, ஆலயத்துல தேவனுக்கு பிரியமான காரியங்களை நான் செய்கிறேன்னு செக் பண்ணி பாருங்க. இல்லையா? இன்னைக்கு ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே சரீரத்தை கொல்லுகிற ஒரு மனிதனுக்கு நான் பயப்படுகிறேனே, என் ஆத்துமாவை காக்க வல்லவரா இருக்கிறவர், என் ஆத்துமாவை கவனிச்சுங்க ஆண்டவர் மீட்டுக் கொள்ளுகிறவர்க்கா உமக்கு நான் பயப்படுவதில்லையே. உன் சரீரத்தை கொண்டுட்டா கூட அதை உயிரோடு எழுப்புகிற தேவன். லாசர் பாருங்க மரித்த 4ஆம் நாள் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். இயேசுவை பாருங்க, ரத்தத்தெல்லாம் முழுதும் சிந்தப்பட்டுச்சு. ரத்தம் இல்லைன்னா ஒரு மனுஷன் உயிர் பிழைக்கணும், ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது. வெறும் சக்கையா இருக்கிற அவரை பிதாவானவர் உயிரோடு எழுப்புகிறார். இவன் கொண்டானா அவ்வளவுதான் முடியும். ஆனா தேவன் அதற்கு மத்தியில் உனக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து உன்னை வாழ வைக்கிற உதவியுமா இருக்கா. அல்லேலூயா. உன் தேவையை சந்திக்கிற உதவியுமா இருக்கா. அவருக்கு நீங்கள் பயந்து நடக்க வேண்டும், அவருக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரத்துல 42ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். கவனிங்க, இந்த இடத்துல 42-43 பார்க்கும்போது அங்கே பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறாங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய அதிகாரத்தின் நிமித்தம், அதிகாரிகள் நிமித்தம் அவர் என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்ளாதது போல, அவருடைய வார்த்தையை நம்பாதது போல இருக்காங்க. அப்ப பாருங்க, மனுஷனுக்கு அவர்கள் பயந்து வாழ்வதனால அவர்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய காரியங்களை நீங்க ஆராதிக்கிற ஜனம், துதிக்கிற ஜனம், ஐயோ இந்த மனுஷன் இப்படி சொல்லுவாரு, இவர் இப்படி பண்ணுவார், எங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தாம இருப்பீங்கன்னு சொன்னா உனக்கு உயர்ந்த அடைக்கலம் இல்லாமல் போயிடும்.
எந்த இடத்துல இருந்தாலும் நீ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கற்றுக்கொள். உனக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் வைத்திருக்கா. இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? தேவன் என் பட்சத்தில் இருக்கா, தேவன் எனக்கு துணையா இருக்கிறா, தேவன் பக்கத்துல இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமா என்ன பண்ணுங்க, ஆண்டவராகிய இயேசு. நான் கூட பாருங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எதிர்ப்பார்கள். நீ என்ன பண்ண புதுசா ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. எங்க வீட்டுக்கு விரோதமா, எங்க அப்பாவுக்கு விரோதமா, எங்க அம்மாவுக்கு விரோதமா சண்டை போட்டு கோபப்படுத்துவாங்க. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணல, அந்த ஜபத்தை நிறுத்துவதில்லை, ஜபம் பண்ணி கொண்டே இருந்தோம். அந்த ஜபம் பண்ண வீட்டை சுற்றிலும் பிரச்சனைகள் மேல பிரச்சனை வந்துச்சு. இவங்க எல்லாம் எங்களை வாழ விடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் கர்த்தரை தேடினீங்களே, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தீங்களே, உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் கொண்டு போனா, உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நல்லா கவனிங்க, கர்த்தர் மேல மாத்திரம் நீங்க நம்பிக்கை வச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. நீ நம்பிக்கை வைக்கக்கூடாது தான் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான், நீ சர்ச்சுக்கெல்லாம் போன, இங்க ஜபம் பண்ண, இங்க பாட்டு பண்ண, அவ்வளவுதான் சொல்லிட்டு என்ன பண்ணுவான், உன்னை பயமுறுத்துவாங்க. சரீரத்தை தாங்க கொல்ல முடியும். உன் தேவன் அதை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். நான் என் தேவனை தேட வேண்டும், என் தேவன் மேல அன்பு காட்ட வேண்டும், தேவன் மேல என்ன பண்ணும், நான் அவரை சார்ந்தவனாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு நீங்கள் அவரை சார்ந்து கொண்டுங்க. இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், இந்த தேவன் உங்களை உயர்த்துகிறவர். வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களால எல்லாருடைய தைரியமும் மற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். கவனிங்க, இங்கே எரிகோ பட்டணத்தை பிடிக்க போகும்போது, அந்த எரிகோ பட்டணத்தில் வேவுக்காரர்கள் போய் சுற்றி வரும்போது அங்கே சொல்றாங்க, அந்த கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. இப்போ ராகாப்பை குறித்து நம்ம கேள்விப்படுறோம். எரிகோ பட்டணத்தில் போய் வருகிற வேவுக்காரர்களை காப்பாற்றுகிறார்கள். அப்போ அந்த ராஜா அங்கே இருக்கிற மனிதர்கள் அவர்களுக்கு விரோதமாய் செய்யும் போது, தேடி வர போர் இவங்களை ஏன் உள்ள சேர்த்தன்னு சொல்லிட்டு அவங்கள தண்டிக்க முடியும், அவங்களை அழிக்க முடியும். ஆனால் அவங்க சொல்றாங்க பாருங்க, உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்ட போது, உங்களை பற்றி நாங்கள் அறியும் போது, அங்கே பாருங்க அந்த தேவன் உயர்ந்தவராய் பார்க்கிறார்கள். வானத்திலையும் பூமியிலும் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாங்கள் பார்த்ததில்ல. பாருங்க, தேவனை அப்படி நோக்கி பார்த்ததுனால விசேஷமா அந்த பின்வரும் நாட்களில் பின்வரும் காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது, அந்த மகள் கட்சிங்களா அந்த எரிகோ பட்டணம் இடிக்கப்படும் போது, நீ போய் ஆணையிட்டு விட்டு வந்தியே, அந்த ராகாப்புடைய குடும்பத்தில் எல்லாரையும் மீட்டு கொண்டு வாங்குவாங்க. அங்க இருக்கிற எரிகொலந்த முதியோர் முதல் கொண்டு தாய் தகப்பன் எல்லாம் குழந்தைங்க எல்லாத்தையும் சாகடிக்கிறாங்க. ஆனா இவங்க வீட்டில் இருக்கிற வயதானவங்க முதல் கொண்டு எல்லாரையும் வெளியில கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தது மாத்திரம் அவர்கள் ஓரம் வைத்து எல்லாத்தையும் எரித்து போட்ட பிறகு அந்த எரிகோக்கு நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறார்கள். பின்வரும் நாட்களிலே அவர்கள் நீதிமானாய் மாற்றப்படுகிறார்கள். பின்வரும் நாட்களிலே அவர்களை குறித்து பாருங்க, அவர் வேசி என்றவர் ஒரு நீதிமானை திருமணம் பண்ணுகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தேவனை நம்பி வாழும்போது உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு உயர்வை கொடுக்கிறார், ஒரு மேன்மையை கொடுக்கிறார். அந்த உயர்வுக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தால். கீழ்ப்படியாத ஒரு கூட்டம் இருந்தது. கர்த்தரை நம்பும் போது இவர் கீழ்ப்படிந்தவளாய் மாறி சேதமாகாமல் காக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தரை நம்பும் போது உனக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த கர்த்தரை நம்புகிற ஜனங்களை தேவன் உயர்த்தி வைக்கிறார். மத்திய புஸ்தகத்துல நீங்க வாசிக்க தேவையில்ல, அங்க கவனிக்கும் போது 1:1 பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை பாருங்க, இந்த ராகாப்புடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். இந்த ராகாப்பு எந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, ஓபேத்தை பெற்றெடுத்திருக்கா. இந்த ராகாப்பு பாருங்க, பின்வரும் நாட்கள்ல இவர்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானங்களையும் கனத்தையும் அடைவதற்கு தேவன் வைத்திருந்தார். இந்த நாளில் நீங்கள் கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை தேடுங்க. பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட அன்று உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கீங்க. இந்த நாளில் உண்மை நம்பாதபடிக்கு நிறைய நேரத்தில் பயத்தை பார்த்து கொண்டு பயந்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பயம் அவர் விட்டு புறம்பே போவதற்காய் ஸ்தோத்திரம், பயத்தை விட்டு வெளியேறதுக்காய் ஸ்தோத்திரம். நான் பயந்து 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 என் வாழ்க்கை இப்படி மாறிச்சு, நான் இனி பயப்பட மாட்டேன், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை நான் நம்புவேன்னு சொல்லிட்டு உம்மை நம்பி உமக்காக வாழ கர்த்தாவே கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.